உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பாக படிவங்களை சரியாக நிரப்பாத 12 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலை சீரமைக்கும் நோக்கில் தேர்தல் ஆணையம் SIR எனும் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை மேற்கொண்டது. இந்த பணியின் ஒரு பகுதியாக பூத் லெவல் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று வாக்காளர் விவரங்களை சேகரித்தனர். முன்னதாக டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து 97.37 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருந்தார். இதில் முகவரி மாறியவர்கள், இறந்தவர்கள் மற்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பெயர் உள்ளவர்களும் அடங்குவர். இந்த நீக்க நடவடிக்கையை தொடர்ந்து தற்போது வீடு வீடாக சேகரிக்கப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களில் முழுமையான விவரங்களை அளிக்காதது மற்றும் ஆவண குளறுபடிகள் காரணமாக 12.43 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் 1.85 லட்சம் பேருக்கும், கோவை மாவட்டத்தில் 1.10 லட்சம் பேருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. நோட்டீஸ் பெற்றுள்ள வாக்காளர்கள் தங்களது விவரங்களை சரி செய்து உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும். இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. பிப்ரவரி 7, 2026 அன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ள நிலையில் தங்களது பெயர் விடுபடாமல் இருக்கவும், திருத்தங்களை மேற்கொள்ளவும் படிவம் 6 அல்லது படிவம் 8 பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.